காலம்தான் இறை. இறைவன் நம் முன்னால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த வினாடியை நீ ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட வேஸ்ட் செய்யாம நீ அதை ஜெயிக்கிறியா? குழந்தைகளே, ரசனையில் கவனமாக இருங்கள். உங்கள் நேரத்தை யாரேனும் களவாடுகிறார்களா, அதிலே நீங்கள் கவனமாக இருங்கள். ஏன் தெரியுமா? நாம் பல நேரங்களில் கவனமற்று இருப்பதனால் தான் விபத்துகள் நேரிடுகின்றன. இதோ மிக முக்கியமான ஒரு அம்பு, சொல்லம்பு செலுத்திடுறேன். மனம் நிறைய பிரார்த்தனை இருக்கிறது குழந்தைகளே. புர்கா அணிந்து கொண்டு இத்தனை பெண்கள் கல்வி என்கின்ற ஆயுதத்தை எடுப்பதற்காக உங்கள் குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆகப்பெரிய நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு இந்த மேடையில் முன்னால் வந்து உட்கார்ந்திருக்கிறீர்கள். இது சாதாரணமாக கிடைத்த வாய்ப்பு இல்லை. உன் பாட்டிக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, உன் தாய்க்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. சமூகம் உன் மீது இந்த வாய்ப்பை தந்திருக்கிறது என்றால் அது உன்னை மிக ஆழமாக நம்புகிறது என்பதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். அவர்களுடைய நம்பிக்கையை கையில் எடுத்துக் கொள்வதற்காக இந்த மிக முக்கியமான இந்த சொல்லம்ப தரேன். அடாலசன்ட்ல இருக்கக்கூடிய பாய்ஸ், 15, 16, 17 வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், உங்களுக்கு ஒரு சகோதரியாக, ஒரு தாயாக, ஒரு ஆசிரியையாக நான் சொல்லுகின்ற மிகப்பெரிய ஆழமான விஷயமாக நீ எடுத்துக்கோ. சிந்திக்க தெரிந்தவன் நீ. நான் சொல்லுவது உனக்கு புரிகிறது. ஆழமாக தியானத்தோடு இந்த வார்த்தையை உள்வாங்க. மரங்களிலே உயர்ந்த மரம் எது? மரங்களிலே உயர்ந்த மரம் ஆலமரம், பெரிய மரம். உயர்ந்த மரம், உயர்ந்தது என்றால் அளவில் அல்ல, தன்னுடைய தகைமையில் உயர்ந்தது. மரங்களிலேயே உயர்ந்த மரம் சந்தன மரம். சந்தன மரம் மிக உயர்ந்தது. ஏன் தெரியுமா? நான் உள்ள வரும்பொழுதும் சந்தனத்தை தான் கொடுத்தாங்க. சாமிக்கு சந்தனத்தை தான் கொடுக்கிறீங்க, கல்யாண பொண்ணுக்கு சந்தனத்தை தான் கொடுக்கிறீங்க. சந்தனம் தான் மிக முக்கியமான உயர்வுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள். பெரிய கட்டைய தேய்ச்சா என்ன வருமோ, சின்ன பிசுறு தேய்ச்சாலும் அதான் வரும். அதுக்கு பேர் தான் உயர்வு. வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு இல்ல. யானை மாதிரி காட்டுற பல்லு வேற, சாப்பிடுற பல்லு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். அந்த சந்தன மரத்தை பத்தி ஒண்ணு கேட்டேன் பிள்ளைகளே. உங்களை கேட்கிறேன், நான் பெண் குழந்தைகளை கேட்கிறேன். நீங்க ஹிஜாப் அணிந்திருக்கிறீர்கள், உடலை மறைத்திருக்கிறீர்கள். ஏன்? ஏன்? அது உயர்ந்தது. மற்றவர்களால் தவறாக வசீகரிக்கப்படக்கூடாது என்பதற்காக மறைத்து வைத்திருக்கிறீர்கள். உயர்ந்தவை எப்பொழுதும் அடுத்தவர்களால், தீமைகளால் வசீகரிக்கப்படும். தீமைகள் மட்டும்தான் தீமையால் வசீகரிக்கப்படாது, நன்மையும் தீமைகளால் வசீகரிக்கப்படும். ஆபத்து வர்றதே நன்மை நிறைய இருந்ததாங்க ஆபத்தே வருது. தீயவர்களுக்கு எங்க ஆபத்து வருது? நன்மையால் நிறைந்திருக்கின்ற பொழுதுதான் ஆபத்து வருது. ஆனாலும் அந்த நன்மை தான் ஜெயிக்கும். இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? சந்தன மரம் இருக்குல்லப்பா, அது ரொம்ப வாசமானதா, ரொம்ப உயர்ந்ததா? அந்த உயர்ந்த வாசமான விஷயத்தை தேடி மனிதர்கள் மட்டும்தான் போகிறார்கள் என்று இல்லை, விஷப்பாம்புகளும் போகும். எல்லா சந்தன மரமும் விஷப்பாம்புகளால் சூழப்பட்டிருக்கும். ஆனாலும் நான் இங்க நிறுத்துறேன், சிந்தனைக்காக நிறுத்தி சொல்றேன். உயர்ந்த மரமாகிய சந்தன மரம் விஷப்பாம்புகளால் சூழப்பட்டிருந்தாலும் தன் பிசிறு வரைக்கும் அது கெட்டு போவதில்லை. ஏனென்றால் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய தீமைகளால் அது பாதிப்படைவதில்லை. அதனால் தான் அது உயர்ந்த நிலையில் இருக்கிறது. குழந்தைகளே, உங்களை தேடி தீமை வரலாம், வரும். அது எப்படி வராம போகும்? வரும். எவ்வளவு தீமை வந்தாலும் அந்த தீமையால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்று நீ உயர்ந்து நின்றால் நீயும் சந்தன மரமாகத்தான் இருப்பாய் என்று சொல்லுவதற்காகத்தான் குழந்தைகளே இதை நான் சொல்லுகிறேன். வாழ்க்கையில் உயர்ந்து வருவது என்பது எவ்வளவு பெரிய பயணம் தெரியுமா? சாதாரணமாக வாய்த்து விடுமா வெற்றி? சாதாரணமாக கிடைத்து விடுமா? ஏன் தாஹா அவர்களுக்கும் நம்முடைய தாவூத் அவர்களுக்கும் தீமைகளே நேர்ந்திருக்காதா? கெட்ட விஷயங்கள் பக்கத்தில் வந்து வசீகரிக்கப்பட்டிருக்க மாட்டார்களா?
இருந்தாலும் அந்த தீமையால் தான் பாதிப்படைய மாட்டோம் என்கின்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்கக்கூடியவர்கள் தான் முன்னால் இருக்கின்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் அவர்கள் பலியாகி போகிறார்கள். நான் யோசிச்சு பார்க்கிறேங்க, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எட்ட வேண்டிய உயரத்தை எட்டாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய சுயத்திலே நமக்கு இருக்க வேண்டிய ஒன்று இல்லாமல் இருப்பது. அதுக்கு பேரு லீடர்ஷிப் குவாலிட்டி. நான் இதை சொல்லி நிறைவு செய்றேன். மிக முக்கியமான ஒரு குவாலிட்டிங்க. பல நேரங்களில் இது நம்ம கிட்ட இல்ல. ஒரு சிங்க கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு கழுத தலைமை, ஒரு கழுத கூட்டம் இருக்கு, சிங்க தலைமை, ரெண்டும் போர்ல மோதுது, எது ஜெயிக்கும்? திரும்ப சொல்றேன், ஒரு பெரிய சிங்க கூட்டம், கழுத லீடு, ஒரு பெரிய கழுத கூட்டம், சிங்கம் லீடு, எது ஜெயிக்கும்? கழுதைகள் கூட்டம் தான் ஜெயிக்கும். ஏன் தெரியுமா? சிங்க கூட்டத்திற்கு கழுதை தலைமையாக இருந்தால் சிங்க கூட்டங்களால் ஜெயிக்க முடியாது. கழுதை கூட்டத்திற்கு சிங்கம் வந்து சேர்ந்தால் கழுதைகள் கூட சிங்கத்தை ஜெயித்துவிடும் என்பதுதான் நம்முடைய அறிவியல். அறிவியல தான் என்ன கேட்டா +1 +2 படிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் லீடர்ஸ். 9th 10th படிச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் லீடர்ஸ். ஜஸ்ட் டெவலப் தி லீடர்ஷிப் குவாலிட்டி. உள்ளுக்குள்ள ஒரு பொறுப்பு வரட்டும். லீடர்ஷிப்ங்கிறது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வேலை நடந்தது இந்த மேடையில. ஒரு குழந்தை தீச்சட்டி எடுத்துச்சு தெரியுமா? இடுப்பு வளையத்தை விட்டுருச்சு. நான் இங்க டிக்ளேர் பண்றேன், அந்த குழந்தையோ அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸோ இருந்தா வீட்டுக்கு போய் உங்க குழந்தைக்கு ஒரு பாராட்டையோ ஒரு அன்பான அரவணைப்பையோ கொடுங்க. ஏன் தெரியுமா? அந்த குழந்தை கடைசி வரைக்கும் she didn't give up. அவ நின்னாங்க. அதை நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேங்க. அவ நின்னதை நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். நான் எங்க தெரியுமா அந்த டீச்சரை பாராட்டினேன். இந்த ஹெட்ஷிப் வந்து எனக்கு என்னன்னு தெரியும். இதுக்கு முன்னால யார் ஹெட்டா இருந்தாங்களா எனக்கு தெரியாது. நீங்க வேணா நான் லெக்சர் எடுத்து பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னால வேற யாரோ ஹெட்ஷிப்பா இருக்கும்போது இந்த கல்வி நிறுவனத்தின் உயர்வு வேறு மாதிரியாக இருந்திருக்கும். இவங்க ஹெட்ஷிப்க்கு வந்ததுக்கு அப்புறமா கல்வி நிறுவனத்தின் உயர்வு வேற மாதிரியா இருந்திருக்கும். இட்ஸ் a குவாலிட்டி. என்ன குவாலிட்டி தெரியுமா? அந்த தீச்சட்டி எடுத்துக்கொண்டு அந்த குழந்தை கவலைப்படுகின்ற பொழுது நீ போய் அதை சரி பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம தானே ஏறி வந்து அந்த தீச்சட்டியை எடுத்து வைக்கக்கூடிய அந்த லீடர்ஷிப் தான் லீடர்ஷிப். தட் இஸ் கால்ட் லீடர்ஷிப். எங்க காலேஜ்ல நான் இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பீக்கர் தானே, நான் என்ன கேட்கிறேனோ என்னுடைய ஆர்கனைசர்ஸ் எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. சாதாரணமா நான் வந்து ஏரோட்ராம்ல எல்லாம் இறங்கினேன்னா 2-3 கார் வந்து நிற்கும். எந்த கார்ல நினைக்கிறேனோ அந்த கார்ல நான் ஏறலாம். நான் என்ன கூலி கேட்கிறேனோ அந்த கூலி தான் என் பேச்சுக்கு. என் சம்பளத்தை யாரும் நிர்ணயிக்கிறது இல்லை, நான் தான் நிர்ணயிக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க, எல்லாத்தை விட உயர்ந்தது எது தெரியுமா? நான் ஸ்பீக்கரா இருக்கிறது இல்ல. காலேஜ்குள்ள போன உடனே எங்க பிரின்சிபல் பர்வீன் அப்படின்னு கூட எஸ் மேம் அப்படின்னு போய் நிக்கிறேன் பாரு, அதுதான் இந்த மேடையில் இவ்வளவு ஆளுமையை நான் பெறுவதற்கு மிக முக்கியமான பங்காக இருப்பதாக நான் கருதுகிறேன். அங்க கேட்ல என்ன பிரச்சனை போய் பாருங்க, போய் பார்ப்பேன். என்ன டாய்லெட்ல தண்ணி வர மாட்டேங்குதான் பர்வீன், கொஞ்சம் போய் பார்ப்பேன். இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் தானே. பிள்ளைகள் வெளியில நின்றுட்டு இருக்காங்களா, உள்ள வரலையா என்னன்னு கொஞ்சம் பாருங்க. நான் வெளியில ரோட்ல ஓடுவேன். என்ன காரணம் என்றால் எப்பொழுது பணிவான ஒரு சூழலில் அடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறதோ அவர்கள் தான் லீடர்களாக இருப்பதற்கான தகுதி பெறுகிறார்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பவர்கள் இல்லை லீடர், இறங்கி வேலை செய்யறவங்க தான் லீடர். எனக்கு லீடர்ஷிப் ரொம்ப பிடிக்கும். 2005 அமெரிக்கா நாடு தேர்ந்தெடுத்த நாடுகள் பங்கு பெற்ற லீடர்ஷிப் புரோகிராம்ல இந்தியாவிலிருந்து 8 மாத எக்ஸாமினேஷனுக்கு பிறகு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டேன். 24 நாள் பயிற்சி. லீடர்ஷிப் என்ன அப்படிங்கிறதுக்கான பல விஷயங்களை கற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு 10 வருடங்களுக்கு முன்னால். ஒவ்வொருவரும் லீடர் தான். இங்க நம்ம வீட்டில் அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க லீடர் தான். அவங்க லீடர்ஷிப் எப்போ தெரியுமா போகுது? எப்பொழுது அவர்கள் தன் கடமையில் இருந்து தவறி என்டர்டெயின்மெண்ட் என்ற வட்டத்திற்குள் சென்று விடுகிறார்களோ அப்பொழுது அவர்கள் லீடர்ஷிப்ல இருந்து விலகி வந்துடுறாங்க. எனக்கு தெரியாது நீங்க எல்லாம் பிக் பாஸ் பாக்குறீங்களான்னு. அப்படி பாக்குறவங்களா இருந்தா பார்க்காதீங்க.
பிக் பாஸ் பார்க்கிறதும் அடுத்த வீட்டு ஜன்னலை ஆபாசமாக எட்டி பார்ப்பதும் ஒன்றுதான். ரெண்டு வேற வேற கிடையாது. அடுத்தவர்களை பிரச்சனை நமக்கு வேண்டாம். லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன? நான் சமீபத்தில் மதுரையில் ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். ப்ரோக்ராமுக்கு கூட்டிட்டு போறதுக்கு லேட் ஆகுது. எனக்கு இது லேட் ஆச்சுன்னா ஃப்ளைட் லேட் ஆயிடும்ன்ற பயம். கூர்ந்து கவனிங்க, நான் இதை கடத்துறேன், எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது. உங்கள் மனதிலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நிகழணும் அப்படிங்கிறத தவிர்த்து எனக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. செல்ஃப் ரியலைசேஷன் வரணுங்கிறத தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. A only person will help you is me அப்படின்னு சொல்றவர்கள் மத்தியில the only person under the sky will help you is you என்று பேசுபவன் நான். நீ மட்டும்தான் உனக்கு உதவி செய்ய முடியும், வேறு யாரும் கிடையாது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை நீ வளர்த்துக்கணும் அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ரொம்ப தியானத்தோட இதை சொல்றேன் குழந்தைகளே, விளையாட்டா அப்படி கேட்டுக்கோ. இப்போ உனக்கு புரியலனாலும் இன்னும் சில பல ஆண்டுகளில் உனக்கு புரியலாம். எப்பவுமே எங்க உட்காரு தெரியுமா? எதேச்சையா தான் உட்காரு, அன்பிளான்டா தான் உட்காரு. ஆனா எங்க உட்காருனா உன்னுடைய வாழ்க்கையில் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் குறைந்து உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சேரக்கூடிய ஃபேக்டர் மத்தியில போய் உட்கார். பல நேரங்களில் நாம டைம் பாஸ் பண்றோம். என்ன கேட்டா டைம் பாஸ் அப்படிங்கறத கெட்ட வார்த்தை. You cannot pass the time, it will pass. போயிடும், இப்படி போயிடும். லேட் ஆகுதுங்க. ரொம்ப டென்ஷனா உட்கார்ந்து இருந்த பொழுது நான் ஒரு வேலை செய்ய மாட்டேன். டென்ஷனா இருக்கும்போது இதை பார்க்க மாட்டேன். ஏன்னா இது அதிகமா இன்னும் டென்ஷனை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியுமா நம்ம குடும்பங்கள் எப்படின்னு எனக்கு தெரியாது. முஸ்லீம் குடும்பங்களில் இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சென்னைலாம் ரொம்ப அதிகமா முன்னால போயிட்டு இருக்கு. இந்த போன் இருக்குல்ல, இது போதும் நம்ம வாழ்க்கையை சூறையாட. இன்றைய குழந்தைகள் கையில் அது நாச வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் கவனத்திற்கு. இந்த கல்யாணத்துக்கெல்லாம் எல்லாரும் வந்து பொருத்தம் பார்ப்பாங்க, பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டெல்லாம் பேசுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் செய்யாதீங்க. அந்த பையனுடைய மொபைலை எடுத்து இந்த பொண்ணுகிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வைங்க. இந்த பொண்ணுடைய மொபைல் எடுத்து அந்த ஆள் கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்து வைங்க. 2 பேருக்கும் சரியாயிடுச்சுன்னா நிக்கா முடிச்சிடலாம். அவ்வளவு மறைவு, அவ்வளவு ஒளிவு. முதல்ல போன் வந்ததுன்னா, வீட்டுல போன் வந்ததுன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள போவாங்க போன் எடுக்க. இப்ப போன் வந்ததுன்னா எல்லாரும் வெளியேறாங்க வீட்டை விட்டு. வீட்டை விட்டு தெரிச்சு ஓடுறான். அப்படி என்ன இருக்கு அதுல? நான் போனை தொட மாட்டேன், டிவி பார்த்துட்டேன். கால நேரத்தில் சில ஆன்மீக விஷயங்கள் பார்ப்பேன். irrespective of any religion, I see the spiritual matters. ஏதோ ஒரு விஷயம் கேட்கும், சொல்லுவாங்க, கேட்பேன். நல்ல விஷயங்கள் ஏதாவது இருந்தால் எடுத்துக்குவேன். ஒரு அனிமேஷன் பிலிம் வந்ததுங்க. என் வாழ்க்கையை மாற்றிய ஒரு விஷயம். 3 நிமிஷம் தான். உள்ளம்போடு கடத்திட்டு போயிடுறேன். டீச்சர் இல்லையா, அதனால ரெட் பென் கையில் வச்சுக்கிறேன். சில டைம்ல அடிக்கோடு போடுவேன். நம்ம திருத்தும் போது அடிக்கோடு போடுவோம்லப்பா, அடிக்கோடு போடுவோம்ல, அப்படி அடிக்கோடு போடும். என்னுடைய வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொள். அடிக்கோடு போடுகின்ற பொழுது மட்டும் கொஞ்சம் கூடுதலா கான்சென்ட்ரேஷன்ல பார். ஒரு 8 வயது சிறுவன் இருந்தான். 8 வயது அடிக்கோடு, 8 years. அவன் ஆடு மேய்ப்பவனாக இருந்தான். அடிக்கோடு. அவன் பெரிய வேலை இல்லை, ஆடு மேய்க்கிறது. சொல்லுவாங்களே, திட்டுவாங்களே, நீ ஆடு வைக்க தான் லாய்க்குன்னு, அந்த வேலை. அடிக்கோடு. அவன் ஆடு மேய்க்கின்ற பொழுது தன்னுடைய ஆடுகளுக்காகவும் தனக்காகவும் பொழுதுபோக்குக்காக அல்ல, கேளிக்கைக்காக, ரெக்ரியேஷனுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கத்துக்கிட்டான். இன்ஸ்ட்ருமெண்ட் யாழ்னு சொல்லுவாங்க. இப்போ சித்தார்னு சொல்றோம், அப்படி குட்டி யாழ் வாசிக்க கற்றுக்கொண்டான். எல்லாரும் புல்லாங்குழல் தான் வாசிப்பாங்க, அவன் யாழ் வாசிக்க கற்றுக் கொடுத்தான். கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அடிக்கோடு, பி டிஃப்ரெண்ட். ஒரு நாள் அவன் எதேச்சையா அடிக்கோடு, எதேச்சையானா
இங்கிலீஷ்ல கேஷுவலா, நாட் எக்ஸ்பெக்டட், அன்எக்ஸ்பெக்டட். Unexpectedly he was playing his guitar. கிட்டார் வந்து வாசிக்கிட்டே இருக்கிறான். வாசிச்சிட்டே இருக்கும்போது மறுபடியும் அடிக்கோடு அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த காட்டுல ஒரு ராஜா வேட்டையாட வந்தான். நல்லா தெரிஞ்சுக்க, அவன் சும்மா வாசிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கமா போன ராஜாவுக்கு அதை பார்த்து ரொம்ப மனசு சந்தோஷமாச்சு. கூட இருந்த மந்திரி கிட்ட கேட்டான், யார் அது? பார்த்துட்டு வரேன் அரசே. பார்த்துட்டு வந்தான். அவன் ஆடு மேய்க்கிற பையன், அவங்க அப்பா அங்கதான் இருக்கிறாரு. அவன் 8வது புள்ள போல இருக்கு. 7 அண்ணன்மார்கள் இருக்காங்க. இவன் தான் ஆடு மேய்க்கிறான் போல இருக்கு. சரி, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, அவனை போய் கூட்டுவா, அவன் எனக்கு ரெக்ரியேஷன் பண்ணட்டும், அவன் என் அவையில வாசிக்கட்டும். பாரு, விளையாட்டா யாழ் வாசிக்க கத்துக்கிட்டவனுக்கு அரண்மனையில் வாசிக்கும் வாய்ப்பு. காட்டுல ஆட்டுக்கு முன்னால வாசிச்சவன் ராஜாவுக்கு முன்னால வாசி வாய்ப்பு கிடைக்கல, ஆட்டுக்கு முன்னால வாசி வாய்ப்பு கிடைச்சது. நேரா என்ன பண்றான், வந்து வாசிச்சுட்டே இருக்கிறான். இப்ப கதை சூடு பிடிக்குதுங்க. அந்த ராஜாவுக்கு ஒருத்தன் வந்து செய்தி சொல்றான், நம்முடைய நாட்டை பகைவர்கள் சூழ்ந்து கொண்டார்கள், படை போதவில்லை. உடனே இந்த வாசிக்கிற பையன் நிறுத்துறான். உடனே அந்த ராஜா சொல்றான், நீ வாசி. அவன் வாசிக்கிட்டே இருக்கிறான். பயத்திலையும் அழகா வாசிக்கிறான். அடிக்கோடு கரெக்டா வாசிக்கிறான். வாசிச்ச உடனே ராஜா சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சாந்தமாயிடுறார் ராஜா. அந்த இசையில ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணு, ஊருக்கு போய் தண்டோரா போட்டு எந்தெந்த வீட்டுல ஆட்கள் இருக்காங்களோ எல்லாரையும் போட்டு கூப்பிடு. இந்த வாசிக்கிறவனுக்கு திடீர்னு ஆச்சு. ஏன்னா இவன் வீட்டுல 7 அண்ணனுங்க இருக்கிறானுங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வாசிச்சான். அப்புறமா ராஜா கிட்ட கேட்டான், நான் போட்டுமா ராஜா? சரி சரி போ அப்படின்னாரு. சீக்கிரமா விழுந்து அடிச்சுட்டு வீட்டுக்கு ஓடனா 7 அண்ணன்மார்களும் போர்க்களத்துக்கு போயிட்டாங்க. அப்பாட்ட கேட்கிறான், நல்லா தெரிஞ்சு வச்சுக்க, அப்பாட்ட கேட்கிறான், அப்பா நான் போர்க்களத்துக்கு போவா? அப்பா சொல்றாரு, நீ ரொம்ப சின்ன பையன், நீ போர்க்களத்துக்கெல்லாம் போக முடியாது, 15 வயசு ஆயிருக்கணும், உனக்கு இன்னும் அது ஆகல, இரு. அடிக்கோடு. அப்பா பையன் சொன்னா, நான் போராடுறதுக்காக போகலப்பா, வேடிக்கை பார்க்க போறேன். எதுக்கு? வேடிக்கை பார்க்க போறேன். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய பட்டிமண்டப பேச்சாளராக இருக்கக்கூடிய ராஜாவாகட்டும், மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து மறைந்த கிருபானந்த வாரியார் ஆகட்டும், இவர்கள் எல்லாரும் தன்னுடைய மூத்தோர்கள் பேசிய பேச்சை வேடிக்கை பார்க்க போனவர்கள் தான். வேடிக்கை பார்க்க போனவங்க தான், பேச போனவங்க இல்ல, வேடிக்கை பார்க்க போனவங்க. ஆனா எதை வேடிக்கை பார்க்க போனோங்கிறது இருக்குல்ல, அது முக்கியம், அது முக்கியம். இது என்னாச்சு, இவன் அந்த போர்க்களத்துக்கு வேடிக்கை பார்க்க போறான், அனுப்பிட்டாங்க. போய் நிக்கிறாங்க. இப்போதாங்க கதையினுடைய உச்சம். போய் நின்னு பார்க்கறான், தன்னுடைய நாட்டு வீரர்கள் எல்லாம் சிதைந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒருத்தன் 25 அடிக்கு இருக்கிறான். அவன் பேர் கோலியாத். அந்த சின்ன பையன் இருக்கால, அவன் பேர் டேவிட் என்று பைபிளும் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்று குர்ஆனும் சொல்லக்கூடிய அந்த சிறுவன். அவன் அப்படி பார்த்துட்டு நிக்கிறாங்க. நான் இங்க நிறுத்துறேன் குழந்தைகளை. அந்த சின்ன குழந்தை அந்த கோலியாத்தை இப்படி பார்க்கறான், இப்படி இருக்கிறான். அவன் அப்படி பார்த்த உடனே அவன் கோலியாத் கத்துறானா, கத்தி சொன்னானா, டேய், என்னை யாராவது ஜெயிச்சிட்டா என் நாட்டை ஜெயிச்சதா அர்த்தம், என்ன ஜெயிங்க பாப்போம். எல்லாரும் செதஞ்சி ஓடுறாங்க. அவன் பிச்சு பிச்சு சாப்பிட்றான் ஆளை. இந்த பையன் என்ன பண்ணானா, தளபதி கிட்ட போய் ஆடி போயிட்டேங்க. நான் அதை படிச்சு பார்த்து இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, நேரா போய் தளபதி கிட்ட அடிக்கோடு பர்மிஷன் கேக்குது, நான் போய் கோலியாத்தை அடிக்கட்டுமான். அப்ப தளபதி சிரிச்சானா, நீ எப்படி அடிக்க முடியும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான், எங்களாலேயே முடியல. இல்ல இல்ல, நான் ஆயுதம் வச்சிருக்கேன். நானா, உனக்கு பாடமே அதான். கோலியாத் என்ன சொன்னா, நான் ஆயுதம் வச்சிருக்கேன்னா, எங்க ஆயுதத்தை காட்டுனாடா, எடுத்தான் பாரு ஆயுதத்தை, காக்காவை அடிக்கிற உண்டிகோல், உண்டிகோல் வச்சு காட்டினாங்க. இதோ இதை வச்சிருக்கேன்னு. அடிக்கோடு போட்டுக்கோ குழந்தைகளே. தளபதி சொன்னான், பறவையை அடிக்கக்கூடிய உண்டிகோலால் அரக்கனை அடித்து விட முடியுமா? அதற்கு கோலியாத்தை அடிப்பேன் என்று சொன்ன தாவூத் சொன்ன பதிலை
என் குழந்தைகளை உங்கள் மனதிலே சிவப்பு கோடால் அடியோடு போட்டுக் கொள்ளுங்கள். அவன் சொன்னான், என் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதத்தை நான் பறவைகளை அடித்து பயிற்சி பெற்றிருக்கவில்லை, பின்ன என் ஆடுகளை கடிக்க வரும் சிங்கங்களை அடித்து நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். நான் சிங்கங்களை அடித்து பயிற்சி பெற்றிருக்கிறேன். நான் பாருங்க, அவள சரி போனான். இப்ப வந்துட்டோம் கோலியாத்துக்கு முன்னால. டேவிட், நாம 2 பேரும் நிக்கிறோம். நானும் நீயும் டேவிடும் கோலியாத்தும் நிற்கிறார்கள். இப்ப களத்துல நம்ம 4 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோ. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? தலைவன் இல்லையா, லீடர். நீ ஏன் பேச வந்த? பெரியவர்களுக்குமான பாடம் இது. லீடர் இல்லையா அவன் எங்க தெரியுமா குறி பார்த்தான்? பைபிள் எடுத்து வாசி பாருங்க, ரொம்ப டீடைல்டா இருக்கு. நெற்றிக்கு வலதுபுறத்தில் குறி வைக்கிறான். ஏன் தெரியுமா? மயக்கமடைய வச்சுதான் அவனுக்கு சிங்கங்களை பழக்கமே தவிர சிங்கங்களை அவன் கொல்ல மாட்டான். ஏனென்றால் அவன் நோக்கம் சிங்கங்களை வேட்டையாடுவதல்ல, சிங்கங்களிடமிருந்து தன் ஆடுகளை காப்பாற்றுவதுதானே தவிர சிங்கங்களை கொலை செய்வதல்ல தாவூதினுடைய நோக்கம். அடிச்சான் பாரு, கரெக்டா பார்த்து அடிச்சான். பட்ட உடனே கோலியாத் டமால்னு விழுந்துட்டாங்க. பாடம் முடிஞ்சது தானே? அவன் தோத்துட்டான், இவன் ஜெயிச்சிட்டான். முடிஞ்சது இல்ல, பாடம் முடியல குழந்தைகளே. எனக்கும் உனக்குமான பாடம் முடியல. அவன் எங்க தெரியுமா தன்னை லீடர் எஸ்டாப்லிஷ் பண்ணான்? அவன் தலைக்கு மேலே இறைவன் ஒரு வேகத்தை இறக்கினான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி என்ன செய்தார் தாவூத்? என்ன செஞ்சார் தெரியுமா? நடுங்கி போனங்க நான் படிக்கும் பொழுது. அவன் என்ன பண்ணா, எல்லாரும் ஓட ஜெயஜெயக்காரம் பண்ண, அவன் அந்த அரக்கனை நோக்கி நடக்கிறான். எல்லாரும் பிடிக்கிறாங்க அவனை. எதுக்குடா அங்க போறேன்னு? அதுக்கு டேவிட் சொன்ன பதிலை குழந்தைகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டேவிட் சொன்னான், நான் போனோம். ஏன்? என் ஆயுதம் அங்கே இருக்கிறது. உன் ஆயுதம் எதுடா? கல்லு. அவன் அடிச்சான்ல கல்லு, அது நெத்தில மாட்டிக்கிட்டு இருக்கு. உனக்கும் எனக்கும் தான் அது கல், டேவிடுக்கு அது ஆயுதம். எந்த ஒரு வீரனும் களத்தில் ஆயுதத்தை போட்டு விட்டு வரமாட்டான். போய் அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போறாங்க அவன் அரக்கன் கிட்ட. அரக்கன் மேல ஏறி எடுத்து பத்திரப்படுத்தும் பொழுது அவன் எந்திரிச்சிட்டான். என்ன தெரியுமா பண்ணா? கரகர கரகரன்னு மடியில இறங்கி அவன் மடியில இருந்த பட்டைய கத்தியை எடுத்து கரகர கரகரன்னு அவன் தொண்டைக்கு ஏறி அவன் எழுறதுக்கு முன்னால கழுத்து அறுத்துட்டாங்க. இதுதான் டேவிட் செய்தது. வாய்ப்பு இருக்கின்ற பொழுது குழந்தைகளே, கையிலே உண்டிகோல் தான் இருக்கிறது என்று அச்சப்படாதீர்கள், கையிலே கல் தான் இருக்கிறது என்று அச்சப்படாதீர்கள். ஆனால் அதை வைத்துக் கொண்டு எதையெல்லாம் சாதிக்கலாமோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய ஆழ்ந்த அறிவையும் ஞானத்தையும் பெறுங்கள். என்னிடத்தில் இருப்பது வெறும் சொல்தான். ஆனால் அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் நான் உலா வருகிறேன் என்றால் என் சொல்லும் டேவிடின் கையில் இருந்த உண்டிகோலும் ஒன்றுதான். வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானவன் செய்யலாம். காக்காவையும் அடிக்கலாம், கோலியாத்தையும் வீழ்த்தலாம், சிங்கத்தையும் வீழ்த்தலாம். நம் கையில் தான் இருக்கிறது நமக்கான ஆற்றல். எல்லோரும் சிறந்தவர்களாக இருந்துவிட முடியாதுதான். எல்லாரும் ஓட்டை பாத்திரம் தான். எல்லா பானைகளும் ஓட்டை பானை தான். குரு சொன்னார், போய் பானையில் தண்ணீர் ஏற்றுக்கொண்டு போய் தோட்டத்திற்கு போய் தோட்டத்திலே செடியை வளருங்கள், செடியில் மலரை நான் பார்க்க வேண்டும் என்று. ஒரு சீடனிடத்தில் மட்டும் ஓட்டையான பாத்திரம் இருந்தது. ஆனால் அவன் கவலைப்படவில்லை. எடுத்துக்கொண்டு போவான், தண்ணீர் இருக்காது, திரும்பி வந்துருவான். மறுபடியும் எடுத்துக்கொண்டு போவான், தண்ணீர் தீர்ந்து போயிருக்கோம், மறுபடியும் வந்துருவான். அவன் முட்டாள்தான். ஆனால் அந்த சீனத்து கதை இப்படி சொல்லுகிறது. குரு வந்து பார்த்த பொழுது சீடர்கள் எல்லாம் தண்ணீர் ஊற்றி அந்த தோட்டத்தை மலர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் ஓட்டை பாத்திரம் கொண்ட அந்த ஒரு சீடன் தான் தான் நடந்து வந்த பாதையெல்லாம் பூக்களை மலர்த்தி இருந்தான் என்று அந்த கதை முடிகிறது. ஓட்டை பாத்திரமாக இருந்தாலும் பாதையெல்லாம் பூக்கள் மலரக்கூடிய வாய்ப்பை வல்ல இறைவன் உங்களுக்கு தருவான். அதனால் முழுமையோ குறையோ அது ஒரு கருத்து அல்ல. நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய அந்த தௌஃபீக், அந்த ஆற்றல், அந்த ஆசீர்வாதம் வல்ல இறைவனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டும், எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன்.